ஒரு பெண் அமைதியா இருக்கிறாள்னா அவளுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. சரியான நேரம் வரைக்கும் அவள் காத்திருக்கிறாள்னு அர்த்தம். இன்றைக்கு நிறைய பெண்கள் வாழ்க்கையில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலி பிரஷர், கெரியர் கன்ஃபியூஷன், செல்ஃப் டவுட், யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு எதிர்பார்ப்பு. ஆனா வரலாற்றை திரும்பி பார்த்தா ஒரு தமிழ் பெண் இருந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கை உடைஞ்ச பிறகும் அவங்க உடையல. அவங்க பெயர் ராணி வேலுநாச்சியார். ஒரு சாதாரண ராணியா இல்ல, இந்தியாவிலேயே பிரிட்டிஷரை எதிர்த்து போராடிய முதல் சிங்கப்பெண், அதுவும் தமிழ் சிங்கப்பெண். அவங்க வாழ்க்கையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிற 10 ரகசியங்கள் ஒரு பெண்ணை சாதாரண பெண்ணிலிருந்து உலகமே மதிக்கும் தலைவியாக மாற்றும். வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் ஃபார் விமன். வாழ்க்கையை தைரியமாகவும் புத்திசாலித்தனமாகவும் வாழ்றதுக்கான வழிகளைத்தான் நாம இங்க பேசிக்கிட்டு வரோம். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு வேலுநாச்சியார் சொல்லும் பெண்களுக்கான 10 வாழ்க்கை விதிகள். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்க சிங்கப்பெண் கண்டிப்பா விழித்தெழுவா. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும், ஒரு மதரா இருந்தாலும், ஒரு ஒர்க்கிங் உமனா இருந்தாலும் இந்த 10 விதிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நிறைய பேர் நினைக்கிறாங்க அந்த காலம் வேற இந்த காலம் வேறன்னு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, காலம் மாறலாம், ஆனா மனிதர்களோட சேலஞ்சஸ் மாறாது. அன்னைக்கு பெண்கள் ஃப்ரீடம்காக போராடினாங்க, இன்னைக்கு பெண்கள் ரெஸ்பெக்டுக்காக போராடுறாங்க. அன்னைக்கு வாள் இருந்தது, இன்னைக்கு மைண்ட் செட் தேவை. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கடைசியா சொல்ல போற 10வது விதிதான் ஒரு பெண்ணை இந்த உலகத்துக்கே ராணியாக மாற்றும் ரகசியம். சரி, இப்ப நாம அந்த முதல் விதியிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ரூல் 1, கல்விதான் பெண்ணின் உண்மையான ஆயுதம். வேலுநாச்சியார் வெறும் போர் வீரர் மட்டும் கிடையாது, அவங்க பல மொழிகள் தெரிஞ்ச ஒரு புத்திசாலி. அவங்களுக்கு தமிழ் மட்டும் இல்ல, உருது, பிரெஞ்சு, ஆங்கிலமும் தெரியும். ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணின் உண்மையான சக்தி அவளோட அழகுல இல்ல, அவளோட அறிவுல இருக்கு. இந்த உலகம் உங்க லுக்ஸை ஒரு நாள் மறந்துடும், ஆனா உங்க நாலேஜை வாழ்நாள் முழுக்க மதிக்கும். அதனால்தான் தினமும் கற்றுக்கோங்க, ஸ்கில்ஸ் வளர்த்துக்கோங்க, உங்களை அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ரூல் 2, பயம் இருந்தாலும் முன்னே போ. நண்பர்களே, நம்ம எல்லோருக்கும் பயம் இருக்கும். ஃபெயிலியர் பயம், மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயம், நம்மளால முடியாதோன்னு பயம். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பயம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. இந்த உலகத்துல பெரிய சாதனை பண்ண எல்லோருமே ஒரு கட்டத்துல பயந்தவங்க தான். ஆனா அவங்க பயத்தை விட அவங்க லட்சியம் பெருசா இருந்துச்சு. ராணி வேலுநாச்சியார் வாழ்க்கையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு ராணி கணவரை இழந்துட்டாங்க, அரசாட்சி இழந்துட்டாங்க, எதிரில பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி. அந்த நேரத்துல என்னால முடியாதுன்னு அவங்க உட்கார்ந்து இருந்தா இன்னைக்கு நாம அவங்களை நினைச்சு பேசுவோமா? இல்ல. அவங்க அழுதாங்க, வலியையும் ஃபீல் பண்ணாங்க, ஆனா அந்த வலியோடவே முன்னாடி நடந்தாங்க. அதுதான் ஒரு சிங்கப்பெண்ணோட அடையாளம். தைரியம்னா பயம் இல்லாம இருப்பது கிடையாது, பயத்தோடவே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்பதுதான் உண்மையான தைரியம். இன்னைக்கு நிறைய பெண்கள் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா தோத்துட்டா மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட டேலண்ட் இருக்கா? இந்த 3 கேள்வியே அவங்களோட கனவுகளை கொன்னுடுது. தோழிகளே, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த உலகம் முதல் முயற்சியிலே ஜெயிச்சவங்களை செலிப்ரேட் பண்ணாது. தோல்விக்கு பிறகும் திரும்ப எழுந்துறவங்க தான் மதிக்கும். வேலுநாச்சியார் ஒரே நாள்ல வெற்றி பெறல. அவங்க வெயிட் பண்ணாங்க, பிளான் பண்ணாங்க, திரும்ப பில்ட் பண்ணாங்க. சரியான நேரம் வந்தப்போ முழு சக்தியோட தாக்கினாங்க. அதனால இன்னைக்கு இந்த உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தா அது உங்க ஸ்டோரி முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது உங்க ஸ்டோரியில பவர்ஃபுல் சாப்டர் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ஒரு விதை மண்ணுக்குள்ள புதையும் போது அது முடிஞ்சிருச்சுன்னு தோணும், ஆனா
உண்மையில அது வளர ஆரம்பிச்சிருக்கும். நீங்களும் அப்படித்தான். இப்போ வாழ்க்கை உங்களை அழுத்துற மாதிரி தோணலாம். யாரும் சப்போர்ட் பண்ணாத மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை நீங்களே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. ஒரு பெண்ணை இந்த உலகம் பலவீனம்னு நினைக்கலாம். ஆனா அவள் முடிவு பண்ணிட்டா வரலாறே மாறிடும். அதனால இனிமே பயத்தை பார்த்து ஓடாதீங்க. அதை நேரா பார்த்து சொல்லுங்க, நீ என்னை நிறுத்த வரல, என்னை ஸ்ட்ராங்கர் ஆக்கத்தான் வந்திருக்க. சரி, தைரியமும் வந்தாச்சு. ஆனா தைரியம் மட்டும் இருந்தா போதுமா? ஒரு புத்திசாலி பெண்ணுக்கு அதை விட முக்கியமான ஒரு திறமை தேவை. அது என்ன தெரியுமா? எப்போது பேசணும், எப்போது அமைதியா இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த விதியில அதை தான் பார்க்க போறோம். ரூல் 3, பொருளாதார சுதந்திரம் ஒரு பெண்ணின் கவசம். நண்பர்களே, அறிவும் வந்தாச்சு, தைரியமும் வந்தாச்சு. ஆனா வாழ்க்கையில பிராக்டிக்கலா ஒரு பெண்ணை ஸ்ட்ராங் ஆக்குற மிக முக்கியமான விஷயம் இன்னும் ஒண்ணும் இருக்கு. அது என்ன தெரியுமா? பொருளாதார சுதந்திரம். ராணி வேலு நாச்சியார் வெறும் போர் வீரர் மட்டும் கிடையாது, அவங்க ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்ச ராணி. ஒரு கிங்டமை நடத்துறதுக்கு தைரியம் மட்டும் போதாது, ரிசோர்சஸ் வேணும், பிளானிங் வேணும், எக்கனாமிக் ஸ்ட்ரென்த் வேணும். அதனால தான் ஒரு பெண் கையில் பணம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கூட நிறைய பெண்கள் எல்லாத்துக்கும் யாராவது கேட்கணும்ட்டு ஃபீல் பண்றாங்க. சில பெண்களுக்கு தங்களோட பேசிக் தேவைக்கு கூட மற்றவர்களை டிபெண்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. அது வாழ்க்கையில மிகப்பெரிய பலவீனம். ஒரு பெண் பினான்சியலி ஸ்ட்ராங்கா இருந்தா அவளோட டிசிஷன்ஸும் ஸ்ட்ராங் ஆகும். அவ யாரிடமும் பெர்மிஷன் கேட்டு வாழ வேண்டியதில்லை. தோழிகளை, சிக்கனம்னா கஞ்சத்தனம் கிடையாது. தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ணி நாளைக்காக ஒரு சிறிய பாதுகாப்பை உருவாக்குறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். வேலு நாச்சியார் போராடும் போது கூட அவங்க எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்தாங்க. அதே போலதான் உங்க வாழ்க்கையும் ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணணும். இன்னைக்கு சோசியல் மீடியாவை பார்த்து நிறைய பேர் அன்னெசரி கம்பேரிசன்ல விழுறாங்க. அவங்க வாங்குற ட்ரெஸ், அவங்க போற ட்ரிப், அவங்க லைஃப் ஸ்டைல், அதை பார்த்து நாமளும் ஓவர் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஆனா ஒரு புத்திசாலி பெண் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செலவு பண்ண மாட்டா. செக்யூர் ஃபியூச்சருக்காக சேவ் பண்ணுவா. பணம் ஒரு பெண்ணுக்கு லக்ஸரி மட்டும் தராது, அதிகாரத்தையும் தரும். உங்க உழைப்புல வந்த முதல் இன்கம், அது ஸ்மால் அமௌண்டா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு தனி கான்பிடன்ஸ் தரும். என்னால முடியாதுன்னு ஃபீல் ஆகும். என்னால முடியாதுன்னு இருக்கிறது என்னால முடியும்னு ஃபீல் ஆகும். ஒரு பெண் சம்பாதிக்க ஆரம்பிச்சா அவளோட வாய்ஸை சொசைட்டி இக்னோர் பண்ண முடியாது. அவ குழந்தைங்களோட ஃபியூச்சரை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அவளோட பேரண்ட்ஸை சப்போர்ட் பண்ண முடியும். அவளோட ட்ரீம்ஸை பில்ட் பண்ண முடியும். அதனால தோழிகளை, இன்னிலிருந்து பினான்சியல் நாலேஜ் கத்துக்கோங்க. சேவிங், இன்வெஸ்ட்மெண்ட், பிசினஸ், சைடு இன்கம், ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை வளர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு பெண் கையில பணம் இருந்தா அவள் வாழ்க்கையும் விதியையும் மாற்ற முடியும். சரி, அறிவும் வந்தாச்சு, பணமும் வந்தாச்சு. ஆனா அந்த இரண்டையும் விட மத்தவங்களை உங்ககிட்ட ஈர்க்கிற ஒரு சக்தி இருக்கு. அது என்ன தெரியுமா? உங்க பேச்சு. ரூல் நம்பர் 4, ஒரு பெண்ணின் வார்த்தை அவளோட சக்தி. நண்பர்களே, ஒரு மனிதரின் அழகு பேசில் மட்டுமில்ல, அவங்க பேசுற வார்த்தையிலும் இருக்கு. ராணி வேலு நாச்சியார் ஏன் மக்கள் மதிச்சாங்க தெரியுமா? அவங்க வெறும் வீரமா இருந்ததால மட்டுமில்ல, அவங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்பிக்கை இருந்தது. ஒரு பெண்ணின் வார்த்தை தேனை போல இனிமையாகவும் வைரம் போல உறுதியாகவும் இருக்கணும். சில பேர் பேசும்போது மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்லிட்டு கடுமையா நடந்துக்குவாங்க. ஆனா உண்மையான மெச்சூரிட்டி என்ன தெரியுமா? கசப்பான உண்மையையும் மத்தவங்க அக்செப்ட் பண்ற மாதிரி சொல்றதுதான். ஒரு புத்திசாலி பெண் எங்க பேசணும், எங்க அமைதியா இருக்கணும், எப்படி பேசணும்னு தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. சொல்லுக்கும் வில்லுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ரெண்டுமே வெளியே போயிட்டா திரும்ப வராது. அதனால கோபத்துல பேசுற வார்த்தைகளை ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கோபம் ஒரு லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப்பை டிஸ்ட்ராய் பண்ணிடும். இன்னைக்கு சோசியல் மீடியால கூட நிறைய பேர் அட்டென்ஷனுக்காக பேசுறாங்க. ஆனா ஒரு கிளாஸி உமன் ரியாக்ஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல மட்டும் பேசுவாங்க. எல்லா விஷயத்துக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அவ எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டா. அவ சைலன்ஸ் கூட பவர்ஃபுல்லா இருக்கும். தோழிகளே, உங்க வார்த்தைகள் ஒருத்தரை உடைக்கிற ஆயுதமா இருக்கக்கூடாது. அது ஒருத்தரை எழுப்புற சக்தியா இருக்கணும். ஒரு பெண் நல்லா பேச தெரிஞ்சா
அவ ஃபேமிலியையும் லீட் பண்ண முடியும், கெரியர்ல க்ரோ ஆக முடியும், சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அழகு முதலில் கண்களை ஈர்க்கும், ஆனால் பேச்சுதான் இதயத்தை வெல்லும். அதனால் இனிமே குறைவா பேசுங்க, ஆழமா பேசுங்க, மரியாதையாக பேசுங்க. உங்கள் வார்த்தைகளால உங்களுக்கு ஒரு தனிய ஐடென்டிட்டி உருவாக்குங்க. ரூல் நம்பர் 5, துணிச்சல் இல்லாத அறிவு பயனில்லை. நண்பர்களே, நல்லா பேச தெரிஞ்சாச்சு, அறிவும் வந்தாச்சு. ஆனா வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வந்தா அந்த நேரத்துல என்ன பண்றது? அழுதுட்டு ஒதுங்கணுமா, இல்ல துணிஞ்சு நிக்கணுமா? ராணி வேலுநாச்சியார் வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் மிகப்பெரிய பாடம் இதுதான். பயம் இருந்தாலும் முன்னே போ. ஒரு சிங்கப்பெண் அப்படின்னா பயம் இல்லாத பெண் கிடையாது, பயத்தை தாண்டி முடிவெடுக்கிற பெண். நிறைய பெண்கள் ஸ்டக் ஆகிற காரணம் தப்பான முடிவு எடுத்ததுனால இல்ல, எந்த முடிவுமே எடுக்காம நிக்கிறதுனால. ஒருவேளை தோத்துட்டா மத்தவங்க என்ன நினைப்பாங்க, என்கிட்ட அந்த டேலண்ட் இருக்கா? இந்த 3 கேள்விதான் நிறைய பெண்களோட கனவுகளை அடக்கியது. ஆனா தோழிகளே, இந்த உலகம் பெர்ஃபெக்டா இருக்கிறவங்களை செலிப்ரேட் பண்ணாது. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் திரும்ப எந்திரிக்கிறவங்கள தான் மதிக்கும். வேலு நாச்சியார் வாழ்க்கை உடைஞ்ச பிறகும் நான் முடிஞ்சிட்டேன்னு நான் சொல்லல. அவங்க மீண்டும் பில்ட் பண்ணாங்க, மீண்டும் ஃபைட் பண்ணாங்க. அதனால தான் இன்று வரைக்கும் அவங்க பெயர் வரலாற்றில் இருக்குது. தயக்கம் ஒரு பெண்ணின் மிகப்பெரிய எதிரி. ரூல் நம்பர் 6, யாரையும் நம்பணும்னு தெரிஞ்சுக்கணும். நண்பர்களே, ஒரு பெண்ணின் மனசு ரொம்ப சாஃப்ட். அன்பு காட்டுறவங்களை ஈஸியா நம்பி விடுவோம். ஆனால் வாழ்க்கையில் எல்லோருமே நல்லவங்க கிடையாது. ஒரு சிலர் உங்க சக்சஸை செலிப்ரேட் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ஜெலசியா இருப்பாங்க. ராணி வேலுநாச்சியார் கூட யாரை நம்பணும்னு கேர்ஃபுல்லா இருந்தாங்க. ஏன்னா ஒரு கிங்டம் டிஸ்ட்ராய் பண்றது வெளியில் இருக்கிற எனிமீஸ் மட்டும் இல்ல, சில நேரம் உங்க கூடவே இருக்கிற ஃபேக்கான மனிதர்களும். எல்லோருக்கும் அன்பு கொடு, ஆனால் எல்லோருக்கும் உன் இன்னர் சர்க்கிளில் இடம் கொடுக்காதே. ஒருத்தர் எப்படி ஜட்ஜ் பண்ணணும்னு தெரியுமா? அவங்க வேர்ட்ஸ்ல இல்ல, ஆக்ஷன்ல. உங்களை பற்றி பின்னாடி எப்படி பேசுறாங்க, உங்க கஷ்டம் நேரத்துல கூட இருக்கிறாங்களா, உங்க growth-ஐ ஜென்யூனா சப்போர்ட் பண்றாங்களா? இதெல்லாம் தான் ரியல் டெஸ்ட். தோழிகளே, உங்களை எப்பவும் ஓவர் பிரைஸ் பண்றவங்க கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. உண்மையா கேர் பண்றவங்க உங்க தவறையும் சொல்லுவாங்க. நல்லவளா இரு, ஆனால் ஏமாளியாக இருக்காதே. ரூல் நம்பர் 7, ஒரு பெண்ணின் பலம் அவளுடைய குடும்பம். இன்றைக்கு சொசைட்டி நிறைய விஷயங்களை டீச் பண்ணுது, ஆனா ஒரு விஷயம் மறக்க வைக்குது, அது ஃபேமிலி வேல்யூ. ராணி வேலுநாச்சியார் ஒரு ராணி மட்டும் இல்ல, ஒரு கேரிங் மதர் கூட. ஒரு பெண் ஃபேமிலியை ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிட்டா அது ஒரு கிங்டம் பில்ட் பண்றதுக்கு சமம். ஒரு புத்திசாலி பெண் வீட்ல வெறும் வேலை செய்யறவளா மட்டும் இருக்க மாட்டா, அவ ஃபேமிலியோட பேக் போனா இருப்பா. குழந்தைங்களுக்கு வேல்யூ சொல்லி கொடுப்பா, கஷ்ட நேரத்தில் ஸ்ட்ரென்த்தா இருப்பா, எல்லோரையும் எமோஷனலி கனெக்ட் பண்ணுவா. ஒரு ஸ்ட்ராங் உமன் ஒரு ஸ்ட்ராங் ஜெனரேஷனை உருவாக்குவா. அதனால ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை பேர்டனா பார்க்காதீங்க, அது உங்க லீடர்ஷிப் ஸ்கில். ரூல் நம்பர் 8, உடலாலும் மனதாலும் ஸ்ட்ராங் ஆகு. நண்பர்களே, நிறைய பெண்கள் எல்லாரையும் கவனிப்பாங்க, ஆனா அவங்களே கவனிக்க மாட்டாங்க. இதுதான் பிக்கஸ்ட் மிஸ்டேக். ஒரு பெண் மென்டலி எக்ஸாஸ்டட் ஆனா இருந்தா அவளால் லைஃப் என்ஜாய் பண்ண முடியாது. வேலு நாச்சியார் போராட முடிஞ்சது அவங்க மைண்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததால. தோழிகளே, ரெஸ்ட் எடுப்பது வீக்னஸ் இல்ல, உங்களை நீங்களே ஹீல் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ், ஹெல்தி ஃபுட், பீஸ்ஃபுல் மைண்ட் செட், செல்ஃப் ரெஸ்பெக்ட், இது எல்லாம் லக்ஸரி கிடையாது, இது ஒரு பெண்ணுக்கு தேவையான ஸ்ட்ரென்த். காலியான மனசுல யாருக்கும் வெளிச்சம் கொடுக்க முடியாது. ரூல் நம்பர் 9, உன்னை நீ மதிச்சா உலகம் மதிக்கும். இந்த உலகம் நீங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்றீங்கன்னு பார்த்துதான் உங்களை ட்ரீட் பண்ணும். நீங்க உங்களை ஆல்வேஸ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டே இருந்தா மத்தவங்களும் அதைதான் செய்வாங்க. ராணி வேலுநாச்சியார் யாரிடம் அப்ரூவல் கேட்டு வாழல, அவங்க வேர்த்தாய் அவங்களே தெரிஞ்சிருந்தாங்க. தோழிகளே, உங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை எந்த ரிலேஷன்ஷிப்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. சுயமரியாதை இல்லாத அன்பு அடிமைத்தனம். உங்களை மதிக்காத இடத்துல அதிக நேரம் தங்காதீங்க. நண்பர்களே, ரூல் நம்பர் 10, உன் வாழ்க்கையின் ராணி நீயே. நண்பர்களே, இந்த உலகம் உங்களுக்கு கிரவுன் கொடுக்க காத்திருக்காதீங்க, நீங்களே உங்களை குயினாக ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கணும். ராணி வேலுநாச்சியார் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பிக்கஸ்ட் லெசன் என்ன தெரியுமா? ஒரு பெண் முடிவு பண்ணிட்டா வரலாறே மாறிவிடும். நீங்க வீக் இல்ல, நீங்க ஸ்ட்ராங். ஒரு நாள் உங்க நேரம் வரும், அந்த நாள் உங்களை இக்னோர் பண்ணவங்க எல்லோரும்
உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதனால தோழிகளே, பெரிய கனவு காணுங்க, உங்களை அப்கிரேட் பண்ணுங்க, ஃபியரை பர்ன் பண்ணுங்க, கான்ஃபிடென்ஸை வேர் பண்ணுங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையின் ராணி நீங்களே தான்.